அதனால நம்ம மனிதர்களாக இருந்து கொண்டு அழுது புலம்புவதில் எந்த புண்ணியமும் இல்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன், கடவுளை போய் நம்ம கையெடுத்து வணங்கணும். அதை விட்டுட்டு மனுஷங்க கிட்ட போய் எனக்கு அதை தீர்த்து வச்சிருமா இதை தீர்த்து வச்சிருமா அப்படின்னு நம்ம கஷ்டத்தை கவலையே போய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னு வைங்க, கேட்கறது வரைக்கும் கேட்பான், கண்டா காமாட்சிம்பான், காங்கலைனா மீனாட்சின்றுவான். சொன்னதுக்கு பிறகு இவனுக்கு வேணும், இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேன், இவனுக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கஷ்டத்தை எல்லாம் கடவுளாரிடத்திலே சென்று நாமல் அழுது முறையிடுவோம் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் இரு பேர்களுமே தவம் இருக்க வருகிறார்கள். அவர் எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, அங்கே விரதம் அது இருந்து வார, அங்கே விரதம் அது இருந்து வார, பொருட்களை எடுத்து வைத்து அவன் தவம் செய்வதற்கு இப்படி செய்வார்கள். கடைசியா ஏன் கோழி முட்டை வச்சாங்க? ஆம்லெட் போட. நீ உனக்கு ஆப் அடிக்கவே நீ ஆம்லெட் போடணும் தானே உனக்கு ஆசை இருக்கும். ஆம்லெட்டுக்கு வரலன்னு சொன்னா ஒரு புல் பாயில் போட வேண்டியதானே. புல் பாயில பொண்டாட்டி போட்டு கொடுப்பா. இல்லனா கோழி முட்டை ஏன் வைக்காங்க தெரியுமா ஐயா? எனக்கு தான் தெரியும். கடவுளை கும்பிடுறவங்க பக்தி உள்ளவங்க கிட்ட கேட்டா தெரியும். அப்படியா? ஒரே மாதிரி திணி பண்டாரத்திட்ட கேட்டா அப்புறம் என்ன சொல்ற? புரோட்டா கடையில போய் 3 புரோட்டா கொடும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன வாங்க தெரியுமா? வேற என்ன வேணுமா? வேற என்ன வேணுமா? உடனே நமக்கு ஆசை வந்துரும் பாத்துக்கோங்க. அத கூட சொல்ல மாட்டாங்க. வேற என்ன வேணுமா? வேற என்ன வேணுமான்னு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன் மூஞ்சி செனப்பா. ஏன் ஜனக்காரு
3 ரொட்டினா 30 ரூபா ஆச்சு. ஒரு ஆம்லேட் போட்டா 20 ரூபா ஆச்சு. 50 ரூபாய் கணக்கா வாங்கலாம்னு நான் வேதடைய பொறுக்க முடியாம ஒரு ஆம்லேட் போடுமியா. 6 ரூபா முட்டை வாங்கி 20 ரூபாய்க்கு உனக்கு ஆஃப் ஆயில். ஆமா ஆம்லேட் போடும்னு சொல்லுவேன். அப்படி சாப்பிட்டா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. உம்மை மாதிரி வெறும் ரொட்டியை சாப்பிட்டு வந்தேன் என்னை வாங்க. ஒரு இலை வந்து என்ன ரேட்டா இருக்கு? இதெல்லாம் 5 ரூபாய் 3 ரூபாய் இருக்கு. சரி சரி தாத்தா உங்க சாப்பாடு பிரச்சனை பிறகு பேசுவோம். இருக்கட்டும். இப்போ தவம் இருக்கும் போது கோழி முட்டை ஏன் வச்சாங்க இப்ப அதான் கொஸ்டின். எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். நீ சொல்லு வேணாம். கோழி முட்டை ஏன் வைக்கிறார்கள் தெரியுமா? எதுக்கு? சிவனை எண்ணி ஆண்டவனை எண்ணி நம்ம நிறைவேறக்கூடிய ஆசையாகப்பட்டது நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவனை எண்ணி தவம் இருக்கிறோமே, அந்த தவமாகப்பட்டது புனிதமாகணும் பலிதமாகணும் சிவனிடத்துல போய் சேரணுமானா அதில் கரு இருந்தா தான் உரு ஏறுமா. ஓஹோ அப்படியா? அதுக்குத்தான் கோழி முட்டை வைக்காங்க. நீ முதல்ல சொன்னானே உன்கிட்ட போய் கேட்டேன் பாத்தியா? நீ அவட்ட கேட்க கூடாது. சரி. அப்ப கோழி முட்டை வைத்து அதற்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். ஆமையா. சரி கோழி முட்டையை விடு. சரி. இன்னொரு கேக்க அதையாவது கரெக்டா சொல்லு. நீ சொல்லு நான் சொல்லுவேன். கோழி முட்டைக்கு மேல குண்டு ஊசி எப்படி நிக்கும்? இதா தெரியாது. நல்ல பசைய போட்டு நட்டுக்கு அப்படி ஒட்டி வச்சிர வேண்டியது. என்னத்தையாவது பசைய போட்டு ஒட்டிட்டா நிக்கும். பரவாயில்ல. இதுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எல்லாம் ஒரு ஞானம் வேணும். வேணும். ஞானம் இருந்தா தான் சொல்ல முடியும். உங்க மாதிரி உடம்பு பூரா சூனிய வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆமா. கோழி முட்டைக்கு மேல குண்டு ஊசி எப்படி நிக்கினா, ஓம் நமச்சிவாயம் என்ற நாமத்தை சொல்லி வைத்தார்களாம். அந்த ஊசி அப்படியே நின்றதா. சத்தியால நிக்கணும். அதான் சிவாயம் என்று சொன்னவர்களுக்கு ஒருபோதும் அபாயம் என்பது கிடையாதா. அபாயம் கிடையாதுல. நம்பினோர் கெடுவதில்லை. தாத்தா அங்கன போய் காலை வச்சேன்னா நல்லா இருக்கும் பாத்துக்கோ. அவர் குடிய கெடுக்க நான் சொன்ன பத்தியில இப்ப சிவாயம் என்று சொன்னவர்களுக்கு அபாயம் இல்லைன்னு சொன்ன பத்தியலா இவர் சிவாயம்னு சொல்லிட்டு கரண்ட போய் விழ போறாராம். காப்பாத்தி கொடுப்பாங்களா? என்ன ஆகும்? என்ன ஆகும்? காப்பாத்துவாரு. சாக்கு அடிச்சு பலி முடிஞ்சிரும். தெரியாம செய்தா சரி அது தவறு. ஆமையா. தெரிந்தே செய்தா அது தப்பு. தப்பு தப்பு. அதனால கடவுள் உன்னை காப்பாத்த மாட்டார். காப்பாத்த மாட்டார். பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. இல்ல இல்ல. அதனால நாகராஜனும் நாகக்கண்ணியும் கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி நானே எவ்வளவு நேரம் இருந்து பார்க்கட்டும். ஊசி உனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் தன்னுடைய நாவை ஊன்றிக் கொண்டு ஆகாய மார்க்கமாக வாளை நிறுத்திக் கொண்டு 6 வருடமாகவே தவம் இருந்தார்கள். அவர் உண்ணவில்லை உறங்கவில்லை உடையவனை மறக்கவில்லை. அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சக ஆபத்துக்குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்தார். 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. ஆண்டவன் வராமல் இருக்க இருக்க 2 பேரும் கடவுளை நினைத்து கவி பாட ஆரம்பித்தார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா